வடமொழி ஆதிக்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு வலுவாக இருக்கு. இப்போ தமிழை வடமொழி ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்றணும். இந்த வடமொழியினுடைய ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்தி என்பது. அவையெல்லாம் சமஸ்கிருத இலக்கணம், சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் ஒரே விதமான வரி வடிவம். எனவே இந்த எதிர்ப்பு ஏற்கனவே இருக்கு. தமிழ் அந்த சமஸ்கிருதத்தினுடைய தாக்குதலை எதிர்த்து தான் தாக்கு பிடிச்சு நின்றுருக்கு. தமிழின் ஒரு சில பகுதிகள் சமஸ்கிருத கலப்பினால் வேறு மொழிகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்து போச்சு. கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம்லாம் சமஸ்கிருதத்தினுடைய தாக்கத்தினால் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அது மிச்சம் இருக்கிற தமிழையாவது பாதுகாக்கணுங்கிற நோக்கம் கொண்ட நம்முடைய தமிழ் அறிஞர்கள், அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் முன்னாலேயே கால்டுவெல் தமிழ் தனித்து இயங்க வல்லது என்று உலகிற்கு அறிவித்தார். சான்றுகளோடு அறிவித்தார். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு ஒரு புத்தகமே அவர் எழுதினார். வடமொழியை சார்ந்து நம்ம இல்லைன்னு அறிவித்ததுனால அந்த சிந்தனை, திராவிடவியல், தமிழியல் சிந்தனை மேலோங்கி இருந்துச்சு.